everyone, வணக்கம் and welcome back to this video. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாவே ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போடுங்க, ஸ்டடீஸ் பற்றி போடுங்க, எஜுகேஷன் பற்றி போடுங்க அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ ஃபைனலி இன்னைக்கு நம்ம ஸ்டடீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஸ்டடீஸ் பற்றி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்கு வந்து சீரியஸாகவே வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் தான். லைக் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோலையும் நம்ம ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிலதெல்லாம் பார்க்கலாம். அந்த ஸ்டடி டெக்னிக் வீடியோட கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ என்னால் ரிலேட்டபிளாக பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கெல்லாம் படித்து எழுதுறதுல பெருசாக பிரச்சனை கிடையாது, அது வந்து செகண்டரி தான். ஆனால் உங்களுக்கெல்லாம் படிக்கிறதே பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. வை? பிகாஸ் அந்த படிக்கிறதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு வருது. லைக் அந்த படிக்கிறதுக்குன்னு ஒரு மூடு வந்தால் தானே படிக்க முடியும், இல்லைன்னா நம்ம யாருமே படிக்க மாட்டோம். ஸோ அதுவே அந்த ஸ்டார்டிங் பாயிண்டே பிரச்சனையாக இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். லைக் ஏன் நம்மளால படிக்க முடியல, அந்த இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணவே ஏன் நம்மளால முடியல, எதனால் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸை பற்றி சொல்கிறேன், நமக்கு ரிலேட்டபிளாக இருக்க ப்ராப்ளம்ஸை சொல்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமையும் சொல்கிறேன். லைக் எல்லாத்துக்குமே எல்லா டைம்லையுமே படிச்சு தான் ஆகணும், லைக் இந்த டைமில் படிப்பை விடணும் அப்படின்ற மாதிரி எந்த டைமுமே கிடையாது. நானும் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நான் படிக்கும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றத உனக்கு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ எனக்கு எக்ஸாமுக்காக படிக்கணும்னு வையேன். லைக் எனக்கு வந்து மண்டே எக்ஸாம். இப்போ வந்து நம்ம எந்த டேட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு வெனஸ்டே வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இன்னும் 5 டேஸில் எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ என் மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, லைக் படிக்கணும், 5 டேஸில் 5 யூனிட்ஸ் முடிக்கணும். செம்மையான ஒரு ஷெட்யூலை வந்து ஃபுல்லாக நம்ம எழுதி போட்டு வச்சாச்சு. லைக் காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இது, அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்டதுக்கப்புறம் 10 to 12 இது, அதுக்கப்புறம் மறுபடியும் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஷெட்யூலை நம்ம 5 நாளைக்குமே போட்டு வச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 5 நாள் இருக்குல்ல, இந்த சப்ஜெக்ட்டுக்கு போய் 5 நாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு நாள் விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஷெட்யூலை மாற்றுவோம். லைக் 4 நாள் இருக்கு, 4 நாளில் ஃபர்ஸ்ட் நாள் 2 யூனிட் படிச்சுக்கலாம், அந்த மாதிரி அப்படியே ஷெட்யூலை குறைப்பேன். கடைசியாக அந்த 5வது நாள் வந்து நிற்கும் போது அந்த ஒரே நாளில் அந்த மொத்த சிலபஸ்க்கும் நம்ம பிளான் போடுவோம். போட்டதுக்கப்புறம் அந்த நாள்லேயும் நமக்கு படிக்கிறதுக்கு தோணவே தோணாது. ஸோ என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து மொத்தத்தையும் படிக்கலாம்னு உட்காருவோம். அப்போ தான் நமக்கு மைண்டு மூளையே வேலை செய்யாதுல்ல. அந்த பயத்தில் என்னென்னமோ படிச்சுட்டு இருப்போம், சும்மா ரீட் பண்ணிட்டு இருப்போம். சரி ஓகே, காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எக்ஸாம் அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சமாக அந்த தூக்கத்தில் அரைகுறை தூக்கத்தில் ஏதோ ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அந்த எக்ஸாம் தொடர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படிக்க மாட்டோம். இது எனக்கு மட்டும் நடந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், இங்கே இருக்க எல்லாத்துக்குமே நடக்கும். பிகாஸ் நமக்கு அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த பிளான் போடுறது மட்டும்தான் இருக்குமே தவிர பிளான் போட்டு நம்மளால் அதை நடத்தவே முடியாது. அப்புறம் இன்னொரு செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு படிக்கணும் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பயங்கரமாக படிக்கணும்னு தோணும். ஆனால் என்ன ஆகும், படிக்க உட்காரவே முடியாது நம்மளால. சரி ஓகே பார்த்துக்கலாம் மைண்டுக்குள்ளே மட்டும்தான் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கே பாரு இப்போ படிக்கணும்னு தோணுது, பட் ஆனால் என்னால் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண மாட்டேங்குது. வை? பிகாஸ் சம்வேர் அது ஏதோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்றதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தானே படிக்கிற நம்ம எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு படித்தா மறந்து போகுது, இன்னொரு விஷயம் படிக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது, இன்னொரு பெரிய விஷயம் பயங்கரமாக பிளான் போட்டாலும் அந்த கடைசி நாள் அந்த டெட் எண்டுக்கு வந்து தான் படிக்கிறோம், அப்பவும் படித்தா மண்டையில் நிற்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏன் வருது, ஏன் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இருந்தால் கூட ஏன் படிக்க முடியல அப்படின்னா வேற என்ன, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது டிலேயிங் ஆர் அவாய்டிங் த ஸ்டடிங். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமாகவே இருந்தாலுமே நம்ம அதை படிக்க மாட்டோம், பிகாஸ் அது நம்மளை படிக்கவே விடாது. டைப்பான ப்ரோக்ராஸ்டினேஷன்லாம் இருக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட்போனர்ஸ். நம்ம வந்து இப்போ தான் சொல்லி முடிச்சேன் இல்லையா ஒரு ப்ராப்ளம் பற்றி. இன்னைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னும் 3 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். சரி, கடைசி வரைக்கும் எப்போ தான் நீ படிப்ப? பிளான் மட்டும்தான் போடுவியா? லைக் பாம்பு இருக்கு சொல்லுவியே தவிர அந்த பையிலேருந்து பாம்பை வெளியே எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி படிக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் படிக்க மாட்டாங்க. எனக்கு இருக்க இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வீட்டில் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யாராவது என்கிட்ட படிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னால் படிக்க முடியாது, நான் பயந்துருவேன். எனக்கு வந்து நானே எடுத்து படிக்கணும். நான் கடைசி நைட் படித்தாலுமே நான் சீரியஸாக சூப்பராக படிச்சிருவேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் யாராவது ஒருத்தவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க படி இல்லை நம்மளை பயப்படுத்துகிறாங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா அது நம்மளால வேலைக்கே ஆகாது. லைக் இப்போ நம்ம பேரண்ட்ஸே சொல்லுவாங்களே படின்னு, நம்மளால படிக்க முடியாது. வை? பிகாஸ் நமக்கு ஒரு பயத்தை தூண்டுறாங்க. அப்போ போய் உட்காரும்போது எப்படி படிக்க முடியும்? அதுக்காக நமக்கு அந்த மைண்ட் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான ப்ரோக்ராஸ்டினேஷன் தான். நீ அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுற, தள்ளி போடுற, உனக்கு வேண்டாம் அப்படின்றத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இல்லையா, அது பேர் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து நீ போஸ்ட்பான் பண்ணி விடுற, இன்னொன்று வந்து கரெக்டான மூடுக்கு வெயிட் பண்ணுறது. லைக் எனக்கு வந்து இப்போ மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், இப்போ ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஃபோன் பார்க்கணும்னு தோணுது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் இல்லையா, அது ஒரு செகண்ட் விதம். 3வது டைம் வேஸ்டிங்.
லைக் நீ வந்து புக்கு ஓப்பன் பண்ணி தான் உட்காந்துருப்ப. லைக் உன்னை பார்த்தா மணிக்கணக்கா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ உள்ள என்ன இது மட்டும் தான் படிச்சுட்டு இருக்குமே தவிர இது ஊர் சுத்தி உலகம் சுத்தி எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் புக்கை பார்த்தா ஒண்ணுமே புரியாது. 4வது டைப் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து ஃபியர் அவாய்டன்ஸ். என்ன மாதிரி தான், லைக் யாராவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பயம் வந்துடும்ல, ஐயோ பயம் வந்துச்சு நான் படிக்க மாட்டேன், எனக்கு எப்படி இருந்தாலும் நான் கடைசியா படிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபியரை நம்ம கிட்ட வர விடாம அதை தள்ளியே வச்சுக்கிறதுக்காக நம்ம படிக்காம இருப்போம். இது வந்து 4th டைப், விச் இஸ் ஆக்சுவலி என்னோட டைப். இது 5வது டைப்பும் நம்மள நிறைய பேருக்கு செட் ஆகும், which is over planners. பிளான் தான் பயங்கரமா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, லைக் என் மைண்ட்ல பயங்கரமான பிசினஸ் ஐடியாஸ்லாம் இருக்கு, நான்லாம் பிசினஸ்க்குள்ள இறங்கினேன் அப்படின்னா என்ன அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உன் மைண்ட்ல நீ பிசினஸ் வச்சு என்ன பண்றது? ஆக்சுவலா நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா ஜீரோ பிசினஸ், அங்க ஒண்ணுமே இருக்காது. ஐடியாஸ் மைண்ட்ல இருக்க வரைக்கும் அது ஒரு வேஸ்ட், அது யாருக்குமே யூஸ் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து படிக்காம இருந்தா கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம் இல்லையா, லைக் அது வந்து ஹார்டான விஷயம். நமக்கு வந்து கம்ஃபர்ட் தானே ரொம்ப முக்கியம். அதனாலயும் நீ சில டைம் இல்ல பல டைம் வந்து புக்குனாலே அலர்ஜி. நிறைய பேர் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, ஐயோ புக்கை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம கிட்ட தான் மொபைல் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கும்போது நம்ம மைண்ட் வேற எதை பற்றியுமே யோசிக்காது. ரொம்ப நேரம் அதை நம்மளை ரொம்ப எங்கேஜாகவே வச்சுக்குது இல்லையா. நம்ம அதை ஒரு ஓகே சார்ஜ் போடணும், சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னு மூடி வைக்கும் போது தான் நம்ம ரியல் லைஃப்குள்ளேயே வரும். அதுக்கப்புறம் வந்து ஓ இது இருக்கா, இதை படிக்கணுமா, இந்த மாதிரி இப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்கும். அது வந்து உனக்கு படிக்கணும்னு சொன்னாலே எரிச்சலாக தான் வரும். பட் பரவாயில்ல, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன் ஏன் உன்னால் படிக்க முடியல. புக் எடுத்து வச்சாலே ஏன் உனக்கு வந்து எதுவுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னா, யூஆர் வேஸ்டிங் டைம், யூஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூட், இல்லைனா ஓவராக பிளான் பண்ணுற, இல்லைனா உனக்கு ஃபியர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால நீ அந்த படிப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுற. ஓகேவா? ஸோ இப்போ 3வது விஷயம் என்னன்னா, ஹவு டு ஓவர் கம் திஸ். இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக நான் சொல்கிறேன். படிப்புக்குனே பயங்கரமாக நம்மளை அழிக்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் நம்ம எப்படி அழிக்கிறது, இந்த சைக்கிள் எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னா, 2 minute ரூல் அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். என்னன்னா, ரொம்ப நேரம்லாம் நீ படிக்க வேணாம், லைக் அந்த 2 minutes தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு, ரிலாக்ஸா ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் இந்த தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே படிச்சாலாம் வேலைக்கு ஆகாது. அட்லீஸ்ட் இந்த மூஞ்சி கழுவுறது, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படி படிச்சா தான் இதாகும். சரியா? நீ தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே படிக்கிற அப்படின்னா அந்த மூளை வந்து அப்படியே அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த தூங்கு மூஞ்சித்தனமா படிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அது உனக்கு மண்டைக்குள்ளேயே ஏறாது. ஸோ எந்திரிச்சதுமே என்றைக்குமே ஃப்ரெஷ் ஆகிட்டு, நீ எங்கே போயிருந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, எப்போ படித்தாலுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படிக்கிற அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக ஒரு அந்த மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நீ ஃபஸ்ட் என்ன பண்ணுற அப்படின்னா, ஒரு 2 minutes அந்த படிக்க போகிற மொத்த மினிட்ஸே அந்த 2 minutes தான் நீ படிக்க போகிற அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணு. ஸோ அந்த 2 minutes நீ முடிக்கும் போது சரி ஓகே இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ற தாட் கண்டிப்பாக உனக்கு வரும். ஏன்னா அந்த 2 minutes தான் உன்னோட மொத்த டைமை நீ நினச்சிட்டு இருப்ப இல்லையா. அப்போ உனக்கு என்ன தோணும், ஓகே இந்த 2 minutes நம்ம இந்த ஒரு கொஷின் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆரம்பிப்ப. அது கொஞ்சம் படிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீ அப்படியே அந்த டைமை வந்து ப்ரொலாங் பண்ணிப்ப. அடுத்தது வந்து பிளான் ஸ்மால். எப்பவுமே சின்ன சின்னதாக பிளான் பண்ணு. லைக் பெரிய விஷயம் மொத்தமாக பிளான் பண்ணி வச்சிருக்க, லைக் 7 daysக்கு நீ டோட்டலாக பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா உன்னால் அது முடியாது. ஸோ சின்ன சின்னதாக இப்போ வந்து நீ இன்னைக்கு மட்டும் பிளான் போடுற, இல்லை நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் பிளான் போடுற, லைக் நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல இந்த 1 சாப்டர் நான் முடிக்கணும், அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிளான் போடு. சின்ன சின்னதாக பிளான் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளான் வேஸ்ட் ஆகாது. இல்லைனா பிளான் போடுறதுக்கே நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும், நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அடுத்தது வந்து கண்ட்ரோல் யோர் டிஸ்ட்ராக்ஷன். உன்னோட டிஸ்ட்ராக்ஷன் மெயினாக நீ எதை நினைக்கிறேன்னு சொல்ல, எதுவுமே கிடையாது, உன்னோட மொபைல் மட்டும்தான். அது ஒன்றே ஒன்று தான் உனக்கு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நீ எப்போ படித்தாலுமே லைக் படிக்கிறவங்க கிட்ட பெருசாக மொபைல்லாம் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம பேரண்ட்ஸோட மொபைல் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கரெக்ட் தான், அது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் எப்போ படித்தாலுமே உன் ஃபோனை தயவு செஞ்சு பக்கத்தில் வைக்காது. அது இருந்துச்சு அப்படின்னா இப்படி 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 அப்படி தான் இருக்கும். கண்ணு ஒரு செகண்ட் இருங்க 10 செகண்ட் அங்கே அப்படி தான் போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே அதை பார்க்க தோணும். சும்மா லைட் எரிஞ்சு பார்க்க தான் எடுத்திருப்பேன், அந்த 1 செகண்ட் தான் எடுத்திருப்பேன். அந்த 1 செகண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 hour தாண்டி போய் ஓ நம்ம ஆக்சுவலி இப்போ படிச்சுட்டு இருந்தோம்ல, சும்மா நோட்டிஃபிகேஷன் வந்தனால தானே ஃபோன் எடுத்தோம் அப்படின்னு நீ மறந்து போகிற அளவுக்கு ஃபோனுக்குள்ளே முழுகி போயிடுவேன். ஸோ எப்போ படித்தாலுமே அந்த டிஜிட்டல் ஐட்டம் உன்னை சுற்றி இருக்க தேவையே கிடையாது. ஓகேவா? புக் இருக்கா, பென் இருக்கா, அவ்வளோதான் போதும். அப்படி நீ படிச்சா போதும். ஸோ இது மூலமா நீ அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், அந்த டிஸ்ட்ராக்ஷனை நீ தடுக்க முடியும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் என்னன்னா, எப்போவுமே ஈஸியாக இருக்கிறதுல படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னைக்கா இருந்தாலுமே அதான் பண்ணுவேன். ஏன்னா பெருசுலேருந்து ஆரம்பிக்கிற அப்படின்னா நீ 1 hour உட்காந்து படித்தாலுமே அந்த 2-3 லைனை தாண்ட மாட்டேன். சின்ன டாபிக்ஸில் உனக்கு பிடிச்ச லெசன்லேருந்து என்றைக்குமே ஆரம்பி. அப்போ வந்து உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீ என்ன ஒரு 30 minutesல ஒரு 1 unit முடிச்சிருப்பேன். அந்த உனக்கு பிடிச்ச யூனிட்லையோ இல்லைனா சின்ன யூனிட்லேருந்து ஆரம்பிச்ச அப்படின்னா சீக்கிரமாக உன்னால் படிக்க முடியும். அது வந்து உனக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணும், லைக் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்போ நீ படிக்க ஆரம்பித்தாலும் உனக்கு பிடிச்ச ஈஸியான லெசன்லேருந்து ஆரம்பி. ஈஸியான லெசன்லேருந்து எப்போவுமே படிக்கிறோம், ஃபஸ்ட்டு கஷ்டமானது போயிடலாம். லைக் படிக்க ஆரம்பிக்கும் போது தானே அந்த நல்ல மூடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், எடுத்தோடனே கஷ்டமாக இருக்கிறத படிக்க ஆரம்பிப்பாங்க. லைக்
எல்லாத்துக்கும் ஒரு தாட் இருக்கு. நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போக போக ஈஸியானது படிச்சுக்கலாம் அப்படின்னு. நோ, அப்படி கிடையவே கிடையாது. எப்போ நீ ஸ்டார்ட் பண்ணாலுமே ஈஸியானது படிக்கும்போது ஓகே அப்படின்ற ஒரு நல்ல குட் ஃபீலிங் கிடைக்கும். எடுத்தோடனே நீ கஷ்டமானது படிக்கும்போது என்ன ஆகும், ஐயோ கர்மம் ரொம்ப வேகா போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ஃபர்ஸ்ட் பக்கத்தை திருப்புறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். நீ மூடி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்பிடுவேன். அப்போ நீ திருப்பி வந்து எப்போ புக் எடுப்பேன்னு நமக்கே தெரியாது. ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஈஸி லெசன்ஸ். அண்ட் லாஸ்ட் விஷயம் வந்து டோன்ட் வெயிட் ஃபார் த மூட். ரைட் மூட் அப்படிங்கிறது என்றைக்குமே வராது. அதுவும் படிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் வரணும், ஒரு மூட் வரணும் அப்படின்னா அது யாருக்காவது வருமா சொல்ல? ஃபர்ஸ்ட்டு நீ உட்காரு, படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு, ஓகேவா? அதுக்கப்புறம் தானாகவே வந்துடும். நீ படிக்கிற இடத்தையெல்லாம் ஒரு மாதிரி குப்பை மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னு வையேன், கண்டிப்பாக உன்னால் படிக்க முடியாது. எப்பவுமே உன்னை சுற்றி கொஞ்சம் ஒரு அந்த என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கோ. அட்லீஸ்ட் உன்னோட படிக்கிற டெஸ்க்கையோ இல்லை நீ உட்கார்ற இடத்தையோ அதனாவது க்ளீனாக வச்சுக்கேன். இல்லைன்னா உன் மைண்டுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது ஒன்று எப்போவுமே தேடிக்கிட்டே இருக்கும். உன் மைண்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், படிக்கிற இடத்த எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோ. அண்ட் இன்னொரு விஷயம், பெர்ஃபெக்ஷனிசம் பார்த்துட்டு நிறைய பேர் படிக்கிறது கிடையாது. பர்ஃபெக்டான டைம்னு ஏதாவது ஒரு டைம் இருக்கா? லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் 4 மணிக்கு படி அப்படின்னு. காலையில் 4 மணிக்கு படிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். லைக் நிஜமாவே உன்னால் படித்தா நிறைய படிக்க முடியும். பட் ஆக்சுவல் திங் வந்து நீ எப்போ நினச்சாலுமே படிக்கலாம். லைக் நைட்டு 12 மணிக்கும் படிக்கலாம், காலையில் 4 மணிக்கும் படிக்கலாம், மத்தியானமும் படிக்கலாம். ஆனால் இந்த டைம் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமுக்கும் வெயிட் பண்ணாத. உனக்கு எப்பெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் படி. உனக்கு படிக்கிறதுக்கு தோணவே இல்லைன்னா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, சரியா? படிச்சு தான் ஆகணும், நமக்கு வேற வழியே கிடையாது. ஸோ இப்போ நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன், ஏன் படிக்க முடியல அப்படிங்கிறத சொன்னேன், எதனால் அந்த படிக்க முடியாததுக்கான ரீசன் என்னன்னு சொன்னேன். அந்த ரீசனுக்காக நான் சொல்யூஷனையும் இப்போ கொடுத்தேன். லைக் இப்படியெல்லாம் படிச்சு இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை இப்படியெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி ஆக்ஷன் உனக்கு தரேன். என்னன்னா, லைக் டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை நீ எடுக்கணும், ஓகேவா? ஒரு 2 மினிட்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணும்போது அது அப்படியே ஒரு 20 மினிட்ஸாக மாறும். ஆல்சோ சொல்ல மறந்துட்டேன், பொமட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டடி மெத்தடும் இருக்குது. என்ன அப்படின்னா, அதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டடி டெக்னிக் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. லைக் 25 மினிட்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். எகைன் நீ ஒரு 25 மினிட்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். இதை சொல்லவே எனக்கு ஏன் சிரிப்பு வருது அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மலாம் 25 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அந்த 5 மினிட்ஸ் படிக்கிறவங்க தானே. லைக் இந்த வேலைக்கு நடுவில் பிரேக் எடுக்கிறவங்க கிடையாது, பிரேக்கு நடுவில் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரி தான் நம்ம. ஸோ அந்த பிரேக் டைம் வந்து ஜாஸ்தி எடுத்துகிட்டு படிக்கிற டைம் கம்மி பண்ணுறது, அதனால தான் எனக்கு சிரிப்பு வருது. பட் தட்ஸ் ஓகே, நம்ம அது ஜாலியாக இருந்துகிட்டே படிக்கலாம், ஓகேவா? நான் இப்போ சொல்கிற விஷயம், உன்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே லைக் நீ வந்து படிப்பை வந்து என்றைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காத, ஓகேவா? நம்ம ஜாலியாக படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. படிப்பு வந்து ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாது. நீ நினச்சா அதை ஈஸியாக படிக்க முடியும். பட் நீ வந்து அதை பார்க்கும்போது அது கச்சன்னு எழுதிருக்கு இல்லையா, அது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம படிப்பையே ஈஸியாக எப்படி ஜாலியாக படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சர்ச் பண்ணிவிட்டு உனக்கு ஈஸியான மெத்தட்ஸில் நிறையா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், சரியா? ஸோ இது ஸ்டடீஸ் ரிலேட்டடான வீடியோ அப்படிங்கிறனால என்னால் ரொம்ப குட்டியெல்லாம் போட முடியாது. மேபி இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கலாம், பிகாஸ் சொல்கிறது என்னால் குறைச்சி சொல்ல முடியாது இல்லையா. லைக் எனக்கு என்னெல்லாம் சொல்ல இருக்கோ அதை நான் சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் ஐ செட், நீ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும், ஓகேவா? டெய்லியுமே அந்த 2 மினிட்ஸ் படிக்கணும்னு ஆரம்பிச்சு அது ஒரு 20 மினிட்ஸ் கொண்டு போ, அதுக்கப்புறமா அது 25 மினிட்ஸ் ஆக்கு, அப்புறமா அதை 2 ஹவர்ஸ் ஆக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. டெய்லி ரொம்ப நேரம்லாம் படிக்காது, ஒரு 2 ஹவர்ஸ் படி. அந்த 2 ஹவர்ஸ் குவாலிட்டி ஹவர்ஸாக படிச்சுக்கோ. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து உனக்கு என்னெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி சப்ஜெக்ட் வைஸ் எப்படியெல்லாம் எழுதலாம், எப்படியெல்லாம் எழுதினா உனக்கு நிறைய மார்க்ஸ் வரும், அந்த மாதிரியான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஓகேவா? ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீ எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் பயந்துக்கோ, சரியா? ஆனால் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீ பயந்து எந்த பிரயோஜனமே இல்லை. ஏன்னா உன் ரிசல்ட் அப்படிங்கிறது நீ என்ன எழுதிருக்கியோ அதுக்கு தான் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வரப்போகுது, ஐயோ நல்லது வரணும் நல்லது வரணும் நல்லது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர்லாம் நீ பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அங்கே நீ என்ன எழுதிருக்கியோ அதுக்கான மார்க் தான் வரப்போகுது, சரியா? ஸோ என்றைக்குமே எக்ஸாமுக்கு வேணால் நீ பயப்படு, பட் எக்ஸாமோட ஃபியரையும் நம்ம கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுறோம், ஓகேவா? எக்ஸாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு அதில் நான் சொன்ன மாதிரி அதில் ஒரு பெரிய மலையே இல்லை. உன்னால் இதையும் பண்ண முடியும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி வேணால் நீ பயப்படு, ஆனால் எக்ஸாமுக்கு அப்புறம் என்றைக்குமே பயப்படாது. ஏன்னா நீ என்ன பண்ணியிருக்கியோ அதுக்கான ரிசல்ட் தான் நீ பார்க்க போகிற. ஹோப் நீ வந்து இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்ப, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், ஓகேவா? மறக்காமல் இந்த 2 மினிட்ஸ் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, நீ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யூ ஜஸ்ட் கமெண்ட் இட் டவுன், ஓகேவா? அப்போ நான் கிளம்புறேன். பாய், டேக் கேர்.